ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப சுலபமான ஒரு கோதுமை தோசை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நாம் கோதுமை மாவை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக அவங்களுக்கு எவ்வளோ கோதுமை மாவு வந்து தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. கோதுமை மாவு வந்து நல்லா வந்து ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு வந்து நல்லா புளிப்பு தன்மை வந்து அந்த கோதுமை மாவு வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்காக நம்ம 1 ஹவர் வந்து அதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நாம் இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டு கொஞ்சமாக ஜீரகம் வந்து போட்டுக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இது கூட வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து வதக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நல்லாவே வந்து வதக்கிக்கிறங்க. அப்போனா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்கும். ஏன் நம்ம நல்லா வதக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா வதக்குனா தான் நம்ம தோசை கூட சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி வந்து நறுச்சுன்னு இருக்காது. இல்லை நீங்கள் வந்து லைட்டாக வதக்கிட்டு அப்படியே போட்டிங்க அப்படின்னா இந்த வெங்காயத்தை நம்ம கடிக்கும்போது நறுச்சுன்னு ஒரு மாதிரி டேஸ்ட்டு வித்தியாசமாக வந்து இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது எவ்வளோ தூரம் உன்னால் நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லாவே வந்து வதக்கிக்கிறங்க. இப்போ நாம் இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலையை நான் வந்து ரொம்ப குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அது கூட வந்து போட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா மிளகாய். இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் வந்து போடணும். பட்டை மிளகாலாம் போடாதீங்க. அதாவது காஞ்ச மிளகாய் வந்து போடாதீங்க. அது டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த பச்சை மிளகாவே பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து நம்ம போடும்போது டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த மனம் வந்து இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிக்கிறங்க எல்லாத்தையும். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா இதை வந்து ஆற வச்சிடலாம். ஏன்னா நம்ம இதை அப்படியே வந்து நீங்கள் வந்து சூடோடு வந்து மாவில் போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து அங்கங்கே கெட்டி விழுக ஆரம்பிச்சிடும். அதனால வதக்குனதுக்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து நல்லா எல்லாமே சுருங்கி வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நாம் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் மாவு வந்து ஊற வச்ச மாவு வந்து எடுத்து கரைக்க போகிறோங்க. எப்போயுமே மாவு வந்து நம்ம ஊற வைக்கும்போது அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு நம்மளுக்கு சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விடலாம். நீங்கள் வந்து புளிக்க வைக்கும்போது உப்பு வந்து போட வேண்டாம். உப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப புளிச்சிரும். அதுக்காக வந்து நீங்கள் கரைக்கும் போது உப்பு போடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து கரைச்சி காமிக்கிறேன். நீங்கள் கரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இருக்குங்க மாவு. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நான் வந்து கரைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கணுமா மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து இருக்க வேண்டாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் வந்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கிறங்க. அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த வெங்காயம்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அது கூட நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு அந்த வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கலந்து விடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து போதுங்க. சூப்பராக மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து நார்மல் தோசைக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கணும். இப்போ நாம் தோசைக்கல்லை வந்துட்டு காய வச்சிடலாம். தோசைக்கல்லில் வந்துமே நீங்கள் வந்து நல்லா வந்து காயணும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு தோசைக்கல்லில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த தோசை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்ற போகிறதில்ல. நம்ம வந்து கொஞ்சம் கனமாக தான் வந்து தோசை வந்து ஊற்ற போகிறோம். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் தோசை அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஊற்றலாம். இது வந்து நம்ம வந்து கனமாக ஊற்றினா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நம்ம தோசை வந்து ஊற்றியாச்சு. இந்த பக்குவத்தில் வந்து ஊற்றணும். அப்போனா தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அது சுற்றி வர வந்து ஊற்றிடுங்க. நார்மல் தோசை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயில் கூட தேவைப்படாது. ஆனால் இந்த தோசைக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா மொறுன்னு நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நம்ம தோசைலாம் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து பெரட்டி விடலாம். இதை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி நீங்கள் மாவு கரைச்சாலும் சரி, நம்மளுக்கு பெரட்டி விடுறது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். கீழே வந்து ஒட்டவே செய்யாது. ஏன்னா கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு வந்து வரும். இப்போ ஒரு நல்ல சிம்பிளில் நீங்கள் எவ்வளோ தூரம் சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம்
இன்னும் கொஞ்சமே வந்து பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு நல்லா வந்து பெரட்டி விட்டு எடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு மாவு இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு தோசையை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல உங்கள் குழந்தைங்க 3 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். நம்ம நார்மல் அரிசி தோசையை விட இந்த மாதிரி கோதுமை தோசை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தோசையை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இங்கே திருப்பி விடும்போது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அந்த தோசை வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. நம்ம திருப்பும் போது அதை நல்லா வந்து சேர்த்து விட்டுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு பிய்கிற மாதிரியே வந்து வந்தது. ஆனால் நம்ம சேர்த்து விட்டா அதனால் வந்து நல்லா வந்து ஒட்டிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி தோசை வந்து ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வித்தியாசமான இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி டிஷ்ஷாக நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பாய்.